எல்லாமே நினைச்சு பாக்குறாரு. ராதிகா சொல்றாங்க, கோபி விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னப்ப நீங்க சொல்லல, இப்ப என்ன ஆச்சு? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு ஒன்னும் ஆகலைல்ல. நீ அந்த இடத்துல தானே இருந்த. எங்க அப்பா எவ்வளவு கேவலமா பார்த்தாரு, அத கவனிக்கல. பசங்கள்லாம் என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க, புரியலையா ராதிகா? கவனிச்சேன், எல்லாத்தையும் கவனிச்சேன். என் செல்லம் இனியா அவளே பிடிக்கலன்னு என்ன சொல்றா. எவ்வளவு வலிச்சுச்சு தெரியுமா? இதெல்லாம் விஷயத்த கேள்விப்பட்ட உடனே வர்ற இமீடியட் ரியாக்ஷன் தான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அது எதுக்கு பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற? அதுதான் உண்மையான ரியாக்ஷன். அதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? உங்க அம்மா சொன்னாங்கல்ல அபார்ஷன் பண்ண சொல்லி, தான் பெரிய ரியாக்ஷன். வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. என்ன பிரச்சனை? எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இல்லாததா, நடக்காததா? ஒரு ஊர்ல இருந்தா அது தப்பு இல்ல ராதிகா. நம்ம ஊர்ல நடக்கிறதுனால அது பெரிய தப்பாதான் தெரியுது. பயந்தாங்கோலி கோபி, நீங்க ஏன் சொல்ல மாட்ட ராதிகா? பிரச்சனைய உன் பக்கத்துல இருந்துதான் பாக்குற. பக்கத்துல இருந்து நீ பார்க்க மாட்டேற, பக்கம் யோசிக்க மாட்டேற. சின்ன பொண்ணு, அவளுக்கு நீ அம்மா. அந்த மாதிரி கிடையாது. 3 வளர்ந்த பசங்களுக்கு அப்பா. இந்த பசங்களுக்கு குழந்தை வேற இருக்கு. எனக்கு குழந்தை இருக்கு. அதுக்கு நான் தாத்தாவா ஆயிட்டேன். அவருக்கு இன்னும் 2 வருஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. நேரத்துல எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா அது என்ன சாதாரணமான விஷயமா? வெளிநாட்டுல இல்ல, நம்ம இந்தியாவில இருக்கோம், சென்னையில இருக்கோம். சொசைட்டியே வேற, அவங்க திங்கிங்கே வேற. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற ராதிகா? என் பசங்க வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அத பத்தி நான் யோசிக்க மாட்டேனா? யாருமே இந்த விஷயத்துல தப்பா தான் யோசிக்க போறாங்க. உங்க பசங்க உங்கள மாதிரி இல்ல, ரொம்ப மெச்சூரிட்டியானவங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதுல ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதான் விஷயத்த சொன்னாலே பூமி வெடிச்சு உள்ள போற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஒன்னும் ஆகல இல்ல. அங்க ஒவ்வொருத்தங்க ரியாக்ஷனை பாத்தியா? இனிமேட்டு அவங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன் தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை இப்ப யோசிச்சிருக்க கூடாது. ஆமா ராதிகா, யோசிக்கல. ஏன் தப்புதான். அவசரத்துல ஏதோ தப்பு நடந்து போச்சு, அத பத்தி பேசக்கூடாதா? குழம்ப கூடாதா? பாரு, என்ன திட்டிக்கிட்டே இருக்க ராதிகா. உன்னை பத்தி தான் யோசிக்கிற, என்னைய பத்தி யோசிக்கவே மாட்டேறிய. பேசுற நேரத்துக்கு கரெக்டா வந்து போட்டு உடைச்சிட்டா, பெரிய அசிங்கம். அவ முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுறேன். ராதிகா, கொஞ்ச நேரம் நான் புலம்பிக்கிறேன் பிளீஸ். பாக்யா இனியாவுக்கு தட்டி கொடுத்துக்கிட்டு செல்வி சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. எழிலும் செலியனும் தனித்தனியா வந்து பாக்யா ரூம்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போறாங்க. எழில் ஜாக்கிங் போறப்ப கோபிய பாக்குறாரு. உங்க கூட பேசணும்னு சொல்றாரு. நீ தாராளமா பேசி எழில்னு சொல்றாங்க கோபி. நான் சொல்ல போறத வச்சு புதுசா எதுவும் டிராமா கிரியேட் பண்ணக்கூடாது. விஷயம் எழில, அத சொல்லு. எங்க வீட்டுல நீங்க இருக்க கூடாது. நான் செலியில ஏன் இந்த மாதிரி பேசுற? விஷயத்த திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொல்ல முடியும்? நான் எதுக்கு கிளம்பணும்? எங்க அம்மாவோட வீடு. நீங்களும் உங்க ஒய்ஃபும் இருக்க வேண்டாம். இது உங்க அம்மா வீடுதான். என்ன வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு எழில்? நான் ஏன் சொல்லக்கூடாது? எழில், என்ன ஆச்சு உனக்கு? லைஃப நாங்க பாத்துக்கிறோம். உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்லாம் நாங்க எதுக்கு தேவையில்லாம டீல் பண்ணணும்? உங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்தாளா? உங்களால சலிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ உங்க அம்மா பக்கத்துல இருந்து பேசினா எழில், நான் எங்க அம்மா பக்கத்துல இருந்து பேசலாம்ல? அம்மா பாட்டி என்ன இங்க கூப்பிட்டாங்க, அதனாலதான் தங்கிக்கிட்டு இருக்கேன். போ சொல்லட்டும் எழில், நான் கிளம்புறேன். மட்டும் இல்ல, செலியனும் இனியாவும் போ சொன்னாலும் நான் கிளம்புறேன். ஆனா நீ சொல்லியெல்லாம் என்னால கிளம்ப முடியாது எழில். அம்மாவுக்கு வக்காலத்து வாங்குறியா? போக முடியாது எழில். நீங்க போறீங்களா இருக்க போறீங்களான்னு உங்ககிட்ட நான் கேட்கல. இன்னைக்குதான் உங்க கடைசி நாள். கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் தான் ஆகணும். வீட்டுல என் குடும்பம்னு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். நான் போலாட்டி என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பார்த்து வளர்ந்த பையன் அவ்வளவு திமிராயிருச்சா? முடியாதுடா. என்னடா பண்ணுவ? போக வைப்பேன். போக வைப்பியா? எப்படிடா கண்ணா? போக வைக்கும் போது பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கியா? வீட்டுக்கு வருவே இல்ல? பெத்த வேண்டாம், உன் அப்பன்டா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு அங்க வந்து பாரு, பாக்கலாம்ப்பா. ஆர் யூ ஆல் ரைட்? யா ராதிகா. கோபி, மூச்சு வாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்கிங் போயிட்டு வந்தீங்களா? டெய்லியும் தான் ஜாக்கிங் போயிட்டு வரேன். கோபி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. ராதிகா, ஒண்ணும் இல்லன்னா போயிருவியா? ஏதுன்னு கேட்க மாட்டியா? கோபி பண்ணணும். இதையோட கேட்டா நான் சொல்லுவேன்ல ராதிகா.
கோபி எழில் சொல்றான், என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு. 2 பேரும் உடனடியா கிளம்பணுமா. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு எழிலுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் யாரு கொடுத்தது? ஏதான் குழந்தை பெத்துப்பேன், அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் பொண்டாட்டியும் குழந்தையோட இருக்காங்கல்ல, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணா, நான் சப்போர்ட் பண்ணல. நீங்க மொக்கையா ஆர்கியூ பண்றீங்க. எழிலுக்கு சப்போர்ட் பண்றதும் எழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் ஒண்ணுதான் ராதிகா. நடக்கிற சிச்சுவேஷனே வேற, அது உங்களுக்கு புரியலையா? என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், அப்பாவை பையன் எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? கோபி உண்மையை சொன்ன உடனே வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு தான் கேட்கவே மாட்டேறீங்க. நீ சொல்ற லாஜிக் வேற, நான் சொல்ற லாஜிக் வேற. இங்க இருந்தோம்னா நல்லா இருக்காது கோபி. இதேதான் எழிலும் சொல்றான். சொல்றான்ல, நம்ம கிளம்பலாம். புள்ள தாச்சியா இருக்க, நம்ம இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல. நம்ம எந்த சூழ்நிலையில இந்த வீட்டை விட்டு போறோம்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? தெரியாம நம்ம போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகி இதெல்லாம் எதுக்கு தான் கோபி சொல்லிட்டு போலான்னு சொன்னேன். எழில் என் பையன் இப்படி செஞ்சுட்டானு. ஸ்டாப் இட் கோபி. இத பத்தி பேசாதீங்க கோபி. கிளம்புறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எழில் போ சொல்லி நான் கிளம்புனா நல்லா இருக்காது. நான் கிளம்ப மாட்டேன். சொல்லட்டும், அப்புறம் போலாம். உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. என் வீடு, என் உழைப்புல கட்டின வீடு கோபி. லாஜிக்கே இல்லாம பேசாதீங்க. வீடு பாகியலட்சுமி பேர்ல இருக்கா, அது என்ன ஏமாத்தி வாங்கிட்டா. உங்க திருப்திக்காண்டி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அவங்க வீடு. இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலாட்டி நம்ம போய் தான் ஆகணும். தினம் தினம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். வீட்டை விட்டு போக எனக்கு மனசே வரல. இந்த பையன் ஏதோ வீராப்புல பேசிட்டான், அவன் சொல்லி நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? நம்ம இங்க இருப்போம் ராதிகா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஜாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. செலியா லேட்டா எந்திரிச்சியா? செம்ம வெயில்டா, இப்ப ஜாக்கிங் போகாத. எழில ஒரு நாள் விட்டா பழக்கமாயிரும்டா. அதனால சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். கோபிநாத் கிட்ட இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு நான் சொல்லிட்டேன் செலியா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவர் கோவப்பட்டு என்னென்னமோ பேசினாரு. இப்படிதான் ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நீ ராத்திரி பேசின அதே மனசோட தானே இருக்க? தெளிஞ்சு போய் மனசு எதுவும் மாறலையே. இனிமேட்டு அவர் தேவையில்லைங்கிற முடிவுல தான் நானும் இருக்கேன். நான் வாக்கிங்ல பேசினதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வீட்டு வந்து பெரிய சீனே கிரியேட் பண்ணலான்னு கீழே வருவாரு. வாக்கிங் போயிட்டு சீக்கிரத்துல வந்து சேரு. சமாளிக்க முடியாது தனியா. இல்ல நான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஏமனின் நாணயம் ரியால். நாளை சந்திப்போம்.